அப்பாத்தியா அப்பாத்தித்தே தேனா அப்பாத்தித்தோ அப்பாத்தித்தே தேனா அப்பாத்தித்தோ யாரு சேட்டை பிடிச்சாலும் அப்பாத்திவன் பயங்கரமா சேட்டை பண்ணுவாரா? யார் சாப்பிட்டுட்டே இருப்பா எந்நேரமும் பாடலாம் கேட்டுட்டு இருக்குன்னா? வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி இதயம் ஒரு கண்ணாடி உனது பிம்பம் எழுந்த கடி இன்னும் இப்போ லோக்கல்னா நம்ம கெத்தா உலத்தனும் மருதமலை மாமணியே முருகையா தண்ணீல மீனழுதா கரைக்கொரு தகவலும் வருவதில்லை என் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே அஞ்சு வண்ண பூவே அஞ்சு வண்ண பூவே ஓ உள்ளிருந்து பேசும் ஒத்த குரல் போதும். தெளிவுகளை நேரில் வணக்கம். நான் உங்க ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4 முடிவடைஞ்சிருக்குது. ஃபைனல்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களோட சரிகமபா ஜர்னி பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபினேஷ், ஸ்ரீமதி, திவினேஷ், ஹாய். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறேன். சரி, எவ்வளவு மிஸ் பண்றீங்க சரிகமபா செட்ட? அபினேஷ், நீ ஸ்டார்ட் பண்ணு. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம். நான் இப்ப முடிச்சுட்டு அடுத்த நாள் போன உடனே இந்த வாரம் என்ன சாங் எடுக்கலான்ட்டு பட்டுன மைண்ட் அந்த பக்கம் போகுது. ஸோ அது மெமரிஸ்ல இருந்து வெளிலவே வர முடியல. ஸோ ரொம்ப மிஸ் பண்றேன் நான். எனக்கு என்னன்னா அங்க இருந்தா இங்க இருந்தோம்னா இந்த வாரம் இந்த சாங் கொடுப்பாங்க, இந்த ரிஹர்சல் பண்ணும், இதுக்கு ட்ரைனிங் போகணும், இந்த தாட் இருந்துட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். வீட்லயே சும்மா இருக்கிறது ஒரு மாதிரி அலுப்பா இருக்கு. ஏன் போகலையே, ப்ராக்டிஸ் பண்ணலையே, திருப்பி சீனியர்னு சொல்லிட்டு போகலாமா, அந்த மாதிரிலாம் தோணும். அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்றது எல்லாத்தையும் மிஸ் பண்றேன். டைட்டில் வின்னர் நீங்க மிஸ் பண்றீங்களா? அந்த சரிகமா போய் மிஸ் பண்றேன். சதீஷன் பேண்ட் டீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மிஸ் பண்றேன். சதீஷன் டீம் பேண்ட் இருக்காங்களே, அவங்களாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்கண்ணா. இப்பதான் ரொம்ப அதிகமா பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். பேசவே மாட்டாரு கூட. இப்படிதான் இருப்பாரா செட்லயுமே, இல்ல சும்மா எங்கிட்ட நடிக்கிறாரா? இல்ல, ஆன் தி ஸ்கிரீன் வேற ஆஃப் தி ஸ்கிரீன். ஆஃப் ஸ்கிரீன் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி மாறி வரும். யாரு சேட்டை பிடிச்சால் செட்ல? புவனேஷும் விஷ்ணுரஞ்சன். அவன் ஃபாஸ்டா சொல்றான், நீங்க சொல்லுங்க. ஆமா, புவனேஷும் விஷ்ணு அவங்க ரெண்டு பேர் கடத்திவன். பயங்கரமா சேட்டை பண்ணுவாரா? நீ மட்டும் கிடையாதா? உனக்கு அடுத்து தான் நாங்க. இல்ல இல்ல, உனக்கு அடுத்து தான் நானு. சரி, யார் சாப்பிட்டுட்டே இருப்பா எந்நேரமும் பாடலாம் கேட்டுட்டு இருக்குன்னா? இவங்க தானா? சரி, ஓகே. யார் திட்டு வாங்கிட்டே இருப்பா அதிகமா? யார் கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பீங்க? இல்ல, நான் திட்ட மாட்டேன். இல்ல இல்ல, அம்மா அம்மா கிட்ட இருந்து திட்டுவாங்க. எல்லாருமே திட்டுவாங்க. செட்ல வந்து பேண்ட்ல அந்த மாதிரி. நான் இல்ல, நானா கிட்ட இருந்து வாங்குவல்ல, அது வேணும்னு சேட்டை பண்ணிட்டு வாங்குவேன். சரி அபினேஷ், உங்களுக்கு சிங்கிங் அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எங்க இருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? வீட்ல தான் சொல்லி கொடுத்தாங்களா? ஸ்டார்டிங்ல சும்மா பண்ணிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டே அம்மா வந்து வாய்ஸ் நல்லா இருக்கே, உனக்கு கிளாஸ் போடலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு 10 days என்னையே பாட்டு கத்துக்க வச்சாங்க. சரி, ஓகே, நம்ம ஏதாவது கிளாஸ் போடலாம்னு சொல்லிட்டு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு நல்லா பாடுவார், திவாகரனான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சேர்த்து விட்டாங்க. அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் குரு. எப்படி ஸ்ருதியில பாடணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் காம்படிஷன்ஸ் போய் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு சீசன் 3ல வந்தேன் நானு. ஸோ அப்போ மெகா ஆடிஷன் வரைக்கும் வந்ததே பெரிய விஷயமா என் அம்மா பார்த்தாங்க. ஆமா, அடுத்து இந்த வருஷம் இல்லைன்னா என்ன அடுத்த வருஷம் உள்ள போயிடலான்னு சொல்லி எங்க அம்மா அதே முயற்சி ஒரு வருஷம் போட்டாங்க. இப்போ ஃபினாலேக்கு வந்தது எங்க அம்மா வந்து ரொம்ப பெருமையா பாக்குறாங்க. என்ன சொன்னாங்க? எங்க அம்மா வந்து இது மட்டும் வாழ்க்கையில போதாது, இன்னும் நிறைய சாதிக்கணும், நம்ம பிரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், நம்ம ஃபினாலேல நல்லா பாடி நல்ல பேர் எடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சின்ன வயசுல யார் உங்களுக்கு பாடுறது தோணும், நம்ம பாடலாம் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி யார்? வீட்டுல தானா? அம்மா பாடுவாங்களா? ஆமாம்மா. ஓகே ஓகே, பாட்டி. எஸ், அவங்க பாடுவாங்க வீட்டுல? ஆமா, ஊருக்கு போனா வந்து தறி மிஷின் இருக்கும். ஓகே, அவங்க வந்து ரேடியோ தான் இருக்கும். அப்ப வந்து அவங்க பண்ணிட்டே இருப்பாங்களா, நானும் சும்மா பண்ணுவேன். அதை பார்த்து எங்க அம்மா சரி சேர்த்து விடலான்னு சொல்லி அப்படி பண்ணாங்க. ஸ்ரீமதி, நீங்க உங்களுக்கு எப்படி சிங்கிங் ஸ்டார்ட் ஆச்சு? உங்களுக்கு வந்து சரியா இப்ப முதல் மேடை கிடையாது, இதுக்கு முன்னாடி நிறைய மேடைகள் நீங்க பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கிறீங்க. எப்படி சிங்கிங் ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு வந்து என் அக்கா பாட ஆரம்பிச்சா. ஸ்ரீசக்தி என் அக்கா பாட ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் கேட்டேன் என் அம்மா கிட்ட, எங்க கூட்டிட்டு போறீங்க? நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க அக்காவை. அப்போ அவ மட்டும் பாடுறா, நான் ஏன் பாடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு
தோண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் பாட ஆரம்பிச்சது தான். அவகிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். அதர்வைஸ் கிளாசிக்கல் எதுவும் கற்றுக்கல. அவள் அக்கா கற்றுக்கிட்டா 3 years. அவள் கற்றுக் கொடுத்ததை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாட ஆரம்பித்தேன். இவ்வளோ பெரிய ஜர்னி ஓகே கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. இன்னொரு விஷயம் நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, சோஷியல் அவேர்னஸ் பற்றி அவங்களோட பெற்றோர்கள் வந்து அதிகமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பற்றி பாடல்கள் பாடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உண்மைதானா? யார் அந்த விஷயங்கள் பண்ணலாம், அந்த மாதிரி பாடல்கள் பாடலாம் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா? அப்பா அம்மா சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அப்பா வந்து அது வந்து நிறைய சொல்லுவாங்க பாட சொல்லி, அந்த சோஷியல் அவேர்னஸ் பற்றி. இடையில கூட நாங்கள் பாடினது வந்து ஏஆர் ரஹ்மான் சார் கூட எடுத்து பார்த்துருந்தோம். போட்டிருந்தாங்க. அது ஒரு ரொம்ப மறக்கவே முடியாது அந்த மூமெண்ட்டை. எவ்வளோ நாள் ஆனாலும் அது க்ளோஸ் டு ஹார்ட். திவினேஷ் இது வரைக்கும் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் சாங் பாடி நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? பாடுவோம் செட்டில் Off ஆஃப் the ஸ்க்ரீனில். நாங்கள் கேட்டதே இல்லையே. எங்களுக்காக திவினேஷ் பாட முடியுமா? கரண்ட் ட்ரெண்ட் சாங் நீங்க Current- 70s 80s சாங் பாடுறீங்கல்ல, அது இல்லாம இப்ப கரண்ட்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு பாட்டு இவங்களுக்குலாம் பாடி காமிச்சிருக்கீங்களாமே? எங்களுக்குலாம் நாங்க பார்த்ததே இல்லை அதெல்லாம். நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் என் நம்ம சனம் வெறித்தனும் இன்னும் இப்போ லோக்கல்னா நம்ம கெத்தா உள்ளத்தனும் ஆமா அழுக்கா இருப்போம் வெறித்தனோ கருப்பா களியா இருப்போம் வெறித்தனோ ஒன்னா உசுரா இருப்போம் வெறித்தனோ புள்ளிங்கோ இருக்காங்க வேற என்ன ஒண்ணு. திவினேஷ் சூப்பரா பாடிட்டீங்க. இந்த பாட்டை நாங்க வந்து டிவிலேயே பார்த்துட்டோம். எங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஒரு பாட்டு, கரண்ட் பாட்டு, பழைய பாடல் இல்லாம ஒரு கரண்ட் பாட்டு திவினேஷ் கிட்ட இருந்து நாங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறோம். நான் என் ஆசை மட்டும் இல்ல, நிறைய பேர் கேட்கறாங்க அதை. பாத்தியா அப்பாத்தித்தே தேனா அப்பாத்தித்தோ அப்பாத்தித்தே தேனா அப்பாத்தித்தோ பத்தி கூட் 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 அப்பாத்தியே. இருக்கு. சூப்பர் 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 திவினேஷ். இதை எதிர்பார்த்துட்டு இருந்தோம் உங்ககிட்ட இவ்வளவு நேரமா. சரி, ஜட்ஜஸ் பத்தி பேசலாமா? இப்ப ஜட்ஜஸ் வந்து அவங்களுக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து திவினேஷ் ஷேர் பண்ணிட்டார். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரா நம்ம நான் பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து ஜட்ஜஸ் கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் என்ன ஃபினாலே வரைக்கும் கொண்டு வந்தது. அவங்க சொல்ற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் சரி பண்ண வந்து அது எனக்கு ஃபினாலே வரைக்கும் கொண்டு வந்துச்சு. நம்ம அப்புறம் வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க ஜட்ஜஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த ரவுண்டு நான் சரியா பண்ணலன்னா அடுத்த ரவுண்டு நீ நல்லா பாடிடுவ, நல்லா சூப்பரா பாடு அடுத்த ரவுண்டுன்னு சொல்லி நல்ல மோட்டிவேஷன் தான். எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க ஜட்ஜஸ்ல. இப்ப எஸ்பிபி சரண் சார் கூட நீங்க பாடியிருப்பீங்க. உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் அவர் கொடுத்துருக்காரு இல்லையா? என்னென்ன விஷயங்கள் உங்ககிட்ட பர்சனலா சொல்லுவார்? இந்த மாதிரி பண்ணுங்க அபினேஷ், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் சொல்லுவார்? நீ இந்த மாதிரி சாங்ஸ் ட்ரை பண்ணு, நீ இந்த மாதிரி சாங்ஸ் ட்ரை பண்ணா உன் வாய்ஸுக்கு செட் ஆகும் அப்படின்னு நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாரு அவரு. ஸோ அவர் வந்து எங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நடந்துப்பாரு, ஜட்ஜ் மாதிரி அல்ல. இங்க வந்து உக்காந்துட்டு இப்ப ஃப்ரெண்டு மாதிரி விளையாடுறது எங்க கூட ரொம்ப ஜாலியா இருக்கும் அவர் கூட. ஓகே. ஸ்வேதா மோகன் மேம் அவங்க கூட ஆத்தங்கர மரம் எல்லாம் நீங்க பாடியிருக்கீங்க. அவங்க கூட பாடும்போது ஒரே என்ஜாயா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து பயந்தேன், எனக்கு அப்ப லிரிக்ஸும் சரியா தெரியாது, ஏதாவது பண்றோம். அவங்க ஜாலியா பாடுன்ட்டாங்க. சரி ஓகே ஸ்வேதா மேம் இருக்காங்க, நானும் ஜாலியா பண்ணேன். செம்ம ஜாலியா இருப்பாங்க எல்லாரும். எங்களுக்காக ஆத்தங்கர மரமே பாட முடியுமா? ஆத்தங்கர மரமே அரச மர இளையே ஆழமர கிளையே அதில் உறங்கும் கிளியே. சூப்பர் சூப்பர் சூப்பரா பாடிட்டீங்க. இப்ப வீட்டுல நிறைய பாடல்கள் கேட்கும் போது, பாடல்கள் சொல்லி கொடுக்கும் போது நீங்க நிறைய பாடல்கள் கேட்டிருப்பீங்கல்ல, அப்போ உங்களுக்கு யாரோட பாடல் ரொம்ப பிடிக்கும்? நான் இவங்களோட பாடல் ரொம்ப விரும்பி கேட்பேன், எப்ப போட்டாலும் நான் விரும்பி கேட்பேன், ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா யாரு? ஏஆர் ரஹ்மான் சாரோட 90s hits எல்லாமே எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். சரி, அதுல ஒரு 2 பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா? ஏஆர் ரஹ்மான் சாரோட பெஸ்ட் நிறைய பாடல்கள் இருக்கு, உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கும் இல்லையா? காதல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணே. சூப்பர் சூப்பர் சூப்பரா பாடிட்டீங்க. சரி ஓகே. ஸ்ரீமதி, இப்போ வந்து நீங்க நிறைய பாடல்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய பாடல்கள் நிறைய ஸ்டேஜ்ல நீங்க பாடி இருக்கீங்கல்ல, இந்த சிங்கர் எனக்கு ஃபேவரட்னா யாரை நீங்க சொல்வீங்க? எல்லாருமே ரொம்ப பிடிக்கும்னா. ஓகே, ஏதாச்சும் ஒரு ஃபேவரட்டா இருக்கும். அப்ப அவர் ரஹ்மான் சார் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் நீங்க அவங்க பாடல்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க, அந்த மாதிரி யாராச்சும்? மியூசிக் டைரக்டர்னு சொன்னா ஏஆர் ரஹ்மான் சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். இளையராஜா சார் ரொம்ப பிடிக்கும். எல்லா மியூசிக் டைரக்டருமே பிடிக்கும். அண்ட் சிங்கர்ஸ்ன்னு பார்த்தா சரண் சாரும் சித்ராம்மா, எஸ்பிபி சார் ரொம்ப Okay. பிடிக்கும். அதர்வைஸ் எல்லாருமே பிடிக்கும். ஸ்ரீனிவாஸ் சார், ஸ்வேதா மேம், சைந்தவிமா எல்லாருமே பிடிக்கும்ண்ணா. ஓகே. எஸ்பிபி சார் பாட்டோட பாட்டு ஏதாச்சும் ஒண்ணு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதை பாட முடியுமா எங்களுக்காக? சீதையின் காதல் ஒன்று விழி வழி நுழைந்தது, கோதையின் காதல் என்று
செவி வழி புகுந்தது அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. சூப்பர் சூப்பர் சூப்பரா பாடிட்டீங்க. இப்ப அவர் ஜட்ஜஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் இல்லையா? இப்ப ஜட்ஜஸ் கொடுத்த கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஃபேவரட்டா ரிமைன் ஆகிறது என்னென்ன? எனக்கு வந்து ஸ்ரீனிவாஸ் சார் வந்துட்டு சொல்லுவாங்க, எப்போ நான் பாடினாலும் உன்னோட பிக் ஃபேன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இவ்வளோ பெரிய ஒரு சிங்கர் வந்து என்ன நான் வந்து என்னோட ஃபேன் அப்படின்ற சொல்கிறாங்க அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே. அண்ட் நான் பாடுற சாங்ஸுக்கு எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க ஸ்ரீனிவாஸ் சார் தான், நீ வந்து இங்கே வராத, நீ டிஸ்குவாலிஃபைடு, உனக்கு நீ வந்து ஒரு வேற கான்செர்ட்டில் போய் பாடுற சிங்கர், ப்ரொஃபஷ்னல் சிங்கர் அப்படிலாம் சொல்கிறப்போ, நம்ம ஒரு கண்டஸ்டண்ட்டாக வரப்போ என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே. சரண் சாரும் அதே மாதிரி ஆதார் கார்டு வேணும்னு சொல்லிலாம் கேட்டாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அது ரொம்ப ஹாப்பி. சரி, ஓகே. வேற ஏதாவது டிப்ஸா கொடுப்பாங்களா, இது இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க ஸ்ரீமதி, இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாங்க? என்னோட ஹெட் வாய்ஸ்க்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீனி சார் வந்து நிறைய எக்ஸசைஸ் என்ன பண்ணுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இது நிறைய இருக்குது, இந்த மாதிரி நிறைய. சரி, ஓகே. திவினேஷோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவீங்க? எப்படி சூப்பராக பாடுவார் அவர்? சூப்பராக பாடுவானே அவன், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம் திவினேஷோட பெர்ஃபார்மன்ஸை. அவன் பாடுறது ஒரு மாதிரி க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். ஓகே. எப்படி பாடுறாப்ல திவினேஷ்? அவன் வந்து ஸ்டார்டிங்லேயே நான் அவனுக்கு ஃபேன் ஆயிட்டேன். ஏன்னா அவனோட சோல்ஃபுல் வாய்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ அவன் வந்து ஆன் த ஸ்க்ரீன் சூப்பராக அவன் பாட்டில் கலக்கிடுவான். அதே மாதிரி ஆஃப் த ஸ்க்ரீன் செம்ம ஃப்ரெண்டு, ரொம்ப ஜாலி பர்சன். ஸோ திவினேஷ், யோகேஷ், நான், சுதேஷ் அண்ணா, அப்புறம் அபிரூபன், அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நாங்க 5 மெம்பர்ஸ் கேங்கா இருந்தோம் இன்ட்ரோடக்ஷன். நானும் வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்ப வந்து செம ஜாலியா இருக்கும். இவங்களை கலாய்க்கிறது அப்படின்ட்டு. இன்ட்ரோடக்ஷன் ரூம்ல வந்து எங்க 5 பேருக்கு நாங்க மட்டும் தான் சுத்தி தெரியும், வேற யாரும் எதுக்குமே தெரியாது. ஸோ ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும். அதுல இவன் தான் ரொம்ப சிரிக்க வச்சுட்டே இருப்பான், சும்மா இருக்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபேனா இருக்கிறாங்க. நான் மட்டும்தான் நல்லா பாடலையா? சரி, நான் மட்டும்தான் நல்லா பாடணுமா? எல்லாரும் தானே நல்லா பாடுனாங்க. ஸ்பெஷலா நீ பாடுறல, ஸோ அதனாலதான் ஃபேன்ஸா இருக்கிறாங்க. சரி, அவங்க எப்படி பாடுறாங்க? ஓரளவுக்கு பாடுறாங்களா? இல்ல, சூப்பராவே பாடுனாங்க. சூப்பரா பாடுறாங்களா அவங்க? ம். பொம்மி நாயகிலுமே நீங்க நடிச்சிருப்பீங்க, யோகி பாபு அவர்களோட நீங்க நடிச்சிருப்பீங்க. இப்ப நடிக்கிறோம் அந்த பக்கம் போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இருக்கு. வாய்ப்பு கொடுக்குறப்போ கண்டிப்பா நடிப்பேன். சரி, ஒரு ஓகே. இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறப்போ நடிப்பேன். ஓகே, ஓகே. பொம்மி நாயகி படத்தில் நடிக்கும் போது நீங்க ஏற்கனவே நிறைய மேடைகள்ல போய் பாடிட்டீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அப்படிங்கும்போது யோகி பாபு அவர்கள் நீங்க பாடுவீங்க அப்படின்றத நோட்டீஸ் பண்ணி ஏதாச்சும் பேசியிருக்காரு அவங்க கிட்ட? ஷூட்டிங் ஸ்பாட்ல செம்ம ஃபன்னா போகும். ஸ்பீக்கர் அங்கே டேரக்டர் அங்கிளுக்கு ஒரு மைக் இருக்கும்ல, அந்த மைக்கில் நான் அங்கே உட்காந்துட்டு பாடிக்கிட்டே தான் இருப்போம். அங்கே யோகி பாபு அங்கிள் கூட ஒரு அண்ணா வருவாங்க, அப்பு கிளிப்டோன்னு அவங்க பேர் வேற. நாங்கள் அப்பு கிளிப் வந்து கூப்பிடுவாங்க. அவங்க நெத்தியில் நிறைய ஒரு டேக்கும் எழுதிட்டு வருவாங்க. லைக் வேலண்டைன்ஸ் டேனா அதுக்கு ஒரு இது மாதிரி எழுதிட்டு, டீ சிம்பிள் போட்டு ஒரு நாளும் அந்த மாதிரி எழுதிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அது நிறைய ஃபன் இருக்கும். நிறைய பாட வச்சு கேட்டுகிட்டே இருப்பாங்க. யோகி பாபு அங்கிள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்ன சொல்லுவார் நீங்க பாடுறதுக்கு? நான் பாடுறதை பார்த்து கற்றுக்கோங்கடா, இந்த மாதிரி பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், நம்மள வச்சு சொல்கிறாங்களே அப்படின்னு. ஓகே அபினேஷ், நீங்க ஃபைனல்ஸ் போறதுக்கு முன்னாடி தேவா சார் உங்களை பத்தி உங்களுக்காக பாராட்டலாம் தெரிவிச்சிருந்தாரு, உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. எவ்வளவு கிரேட்ஃபுல் அந்த மொமெண்ட், எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு? ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா அவர் சைன் பண்ண கீபோர்டு இப்போ வரைக்கும் நான் அது ஒரு பொக்கிஷமா பாக்குறேன். இப்ப நான் வந்து அது அவர்கிட்ட பிளெஸிங் வாங்குறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேவா சார். ஓகே, நீங்க அவரோட பாட்டு ஒன்று பாடிருக்கீங்க, அதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணி உங்களுக்கு கூப்பிட்டு கிஃப்ட்லாம் பண்ணாரு. அப்படிங்கும் போது என்ன விஷயம் சொன்னாரு பாராட்டா? பாராட்டா வந்து நீங்க இன்னும் மேலும் மேலும் வளரணும், இந்த கீபோர்டால நீ மியூசிக் டைரக்டரா ஆகணும்னு சொன்னாரு. ஓகே. ஸோ நானும் அதே டிசைட் பண்ணி அவரோட கையெழுத்து என் தலையெழுத்தா மாற நம்பி நான் மியூசிக் டைரக்டர் ஆகிறேன். சூப்பர் சூப்பர். எங்களுக்காக தேவா சார் பாட்டு. கட்டா நோட் அடிச்சா கரண்ட் பில்லு கட்டுறாரு, ஊத்திக்கின்னு கடிச்சிக்கபா, கடிச்சிக்கின்னு ஊத்திக்கபா, போத்திக்கினோம் படுத்துக்கலாம், படுத்துக்கினோம் போத்திக்கலாம். சூப்பர் சூப்பர் அபினேஷ், நீங்க எல்லா வகையான பாட்டுமே ரொம்ப ஈஸியா பிராக்டிஸ் பண்ணி பாடிட்டு இருக்கீங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு? ஏன்னா பிராக்டிஸ் தான் மெயின். ஏன்னா பிராக்டிஸ் வந்து ட்ரெயினர் ஸ்ரீராஜ் சார் தான் ரொம்ப ரொம்ப அவர் எவ்வளோ தப்பு பண்ணாலும் பொறுமையா ரிலாக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி தருவார். ஸோ ட்ரெயினருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஓகே, இந்த சரியான சீசன்ல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ண பாட்டுனா எது?
மழைத்துளி. அதுல ஸ்டார்ட்டிங்லயே ஒரு ஓ அது இருக்கும். அப்புறம் சாங்கே ஒரு டஃப் சாங்கா இருக்கும். ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு நான் வந்து இதுதான் லாஸ்ட் ரவுண்டு, நம்ம போக கடைசி சான்ஸு அப்படின்னு சொல்லி நான் கான்ஃபிடென்ட்டா பாடினது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருந்துச்சு. ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாடியிருப்பீங்க ஒரு பாட்டு. நீங்க நினைச்ச அளவுக்கு ரிசெப்ஷன் கிடைச்சிருக்காது. ஐயோ! நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டோமே அப்படின்ற மாரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு பாட்டு இருக்கா அப்படி? என்ன என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாயா? சரி, மலைத்துளி, என்ன சொல்ல போகிறாய்? இந்த 2 பாட்டுமே எங்களுக்காக இப்ப. இதயம் ஒரு கண்ணாடி, உனது பிம்பம் எழுந்ததடி, இதுதான் உன் சொந்தம், இதயம் சொன்னதடி. தண்ணீல மீன் அழுதா கரைக்கொரு தகவலும் வருவதில்லை, எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்ல. என் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே, சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே. இப்ப நீங்க சாங்ஸ் சூஸ் பண்ணும்போது எல்லா சாங்ஸுமே கொஞ்சம் சேலஞ்சிங்கான சாங்ஸ் தான் சூஸ் பண்றீங்க அப்படின்ற மாரி மக்களுமே சொல்றாங்க. நாங்களுமே அந்த பாயிண்ட் வந்து ஃபீல் பண்றோம். எப்படி சூஸ் பண்றீங்க ஒரு பாட்டு? சேலஞ்சா இருக்கும், நம்ம எஃபோர்ட் போட்டு பண்ணணும் அப்படின்றது எப்படி சூஸ் பண்றீங்க? அது வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு சாங்கு குடுக்குறப்போ டஃப்பா குடுக்கணும்னு தோணும். நம்ம குடுக்கறது ஒழுங்கா இல்லைனாலும் நம்ம பாடுற சாங் வந்து நல்லா டஃப்பா இருக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். அதர்வைஸ் டீம்ல எனக்கு அப்படியும் குடுப்பாங்க. நான் என்னோட மென்டாலிட்டி நான் எப்படி யோசிக்கிறேனோ அதே மாரி அவங்களும் டஃப்பா குடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் அதில. சரி, ஓகே. நீங்க இந்த சீசன்ல ஒரு முருகர் பாட்டு பாடியிருப்பீங்க டிவோஷன் ரவுண்ட்ல. அந்த பாட்டு பயங்கரமா இருந்துச்சு. அந்த பாட்டு எங்களுக்காக 2 வரி பாட முடியுமா? மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, ஐயா, மருதமலை மாமணியே முருகையா. சூப்பர், சூப்பர், சூப்பர். சரி, வளையபதி தவளைய பத்தி பேசலாம். அதுக்கு நீங்க எப்படி மாத்தி மாத்தி பாடி ரொம்ப டஃப்பான ப்ராசஸ். உடனே மாத்தி பாடுறது அப்படின்றது வந்து ரொம்ப டஃப்பான ப்ராசஸ் இல்ல. எப்படி பிராக்டிஸ் பண்ணீங்க அத? அது வந்து சும்மா விளையாட்டா தான் நான் அது பாட ஆரம்பிச்சேன். நானே வந்து சும்மா பேஸ்ல பாடுவோம், இதில பாடுவோம். ஏன்னா அது ஒரிஜினல்ல வந்து பாடுறப்போ பாயோட வெர்ஷன் கொஞ்சம் ஹையா இருக்குன்றதுனால நான் சும்மா பாட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணப்போ என் ட்ரெய்னரும் சாரும் ஸ்ரீனிவாஸ் சாரும் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால அப்படியே பாடி நான் கொஞ்சம் பயந்தேன். அப்புறம் ஃபஸ்ட்டு ஜாலியா இருந்தது. அப்புறம் கிட்ட போனோனே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சோனே டஃப்பா இருக்கும் மாத்தி மாத்தி பாடுறதுன்னு சொன்னோனே கொஞ்சம் பயம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது வந்து என்னோட கம்பேக் பெர்ஃபார்மன்ஸ் வேற. அப்போ கரெக்ட்டா குடுக்கணும்னு வேற ஒரு பயமா இருந்தது. ஆனா நல்லா குடுத்து ஒரு பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன். ஹாப்பியா இருந்தது. நீங்களுமே ஒரு மாடர்ன் சாங் பாடுறதா இருக்கட்டும், ஒரு ஃபோக் சாங் பாடுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு டிவோஷனலா ஒரு பாட்டு பாடுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு அடாப்ட் ஆகி அதுக்கேத்த மாரி பாடிடுறீங்க. எப்படி அடாப்ட் ஆகுறீங்க டக்குன்னு? தெரியல, எனக்கு எல்லா ஜானருமே பாட ரொம்ப ஓகே. பிடிக்கும். எது ரொம்ப அதனால க்ளோஸ் டு தி ஹார்ட்? எது உங்களுக்கு கம்ஃபோர்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாமே தான். எல்லாமே கம்ஃபோர்ட் தானா? சரி, ஓகே. எப்படி அடாப்ட் ஆகுறீங்க டக்கு டக்குன்னு? தெரியலண்ணா. ப்ராக்டிஸ்னால சரி, இப்படி ஓகே. இருக்கேன். ஆனா இந்த ஒரு ஜானர் நான் பாடும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு என்ன ஜானர்? ரொம்ப ஹாப்பியா நான் பாடுவேன் இந்த ஜானர் அப்படின்னா? வெஸ்டர்னும் வெஸ்டர்ன். ஃபோக். ஓகே. சரி, வெஸ்டர்ன்ல மாத்தி யோசிக்க எங்களுக்காக. Oh my God. Sarigame padani se Mateo se. That's what we say. சூப்பர், சூப்பர், சூப்பர். இப்ப சீசன் முடிஞ்ச உடனே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நீங்க ஏற்கனவே சிங்கர்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்றது தான். தக் லைஃப்ல நீங்கலாம் கோரஸ் பண்ணியிருக்கிறீங்க. 5 வண்ண பூவே சொந்த பாடல் எங்களுக்காக. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க அத. 5 வண்ண பூவே 5 வண்ண பூவே ஓ உள்ளிருந்து பேசும் ஒத்த குரல் போதும். சூப்பர், சூப்பர், சூப்பர். நீங்க 2 பேருமே சொல்லியிருந்தீங்க ரகுமான் சார் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? சோ நேர்ல பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கும். பேசுனீங்களா ஏதாச்சும் அவர்கிட்ட? ரெக்கார்டிங் தியேட்டர்ல ஏதாச்சும் சொல்லியிருப்பார்ல உங்ககிட்ட? எதுவுமே என்னால சொல்லலையா? பேச முடியல. அக்கா பேசினா. அக்கா வந்துட்டு நானும் என் அக்காவும் முன்னாடி Facebookல ஃபேம் ஆனோம்ல. ஆமா, அப்போ ஆமா. அந்த டைம்ல எடுத்து போட்டாங்க. அப்போ வந்து சாருக்கு எங்களை தெரிஞ்சது. அது மூலியமா அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாம தான் அக்கா போய் கேட்டா. நாக்கு வச்சிருப்பாங்க நானு. ஆனா அவங்க நாக்கு வச்சிருந்து ஓ அப்படியா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க போல. ஸ்ரீ சகோதரிகள்னு சொன்னோடனே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க போல. அது என்னால பேச முடியல. அக்காவால தான் பேச முடிஞ்சது. இது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவங்க கேட்டாங்கன்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாக்கு வச்சிருக்காங்க அப்படின்னப்போ.
ஓகே அபினேஷ், நீங்க போய் பேசுனீங்களா சார்ட்ட? பாத்தீங்கல்ல? எஸ் பார்த்தேன். பேச ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணேன், பட் க்ரௌட்னால போக முடியல. கூடிய சீக்கிரம் அந்த மொமெண்ட் நடக்கும். வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஓகே. ரைட் வினர், நீங்க பேசுனீங்களா? இல்ல. பாத்தீங்கல்ல சார? ம்ஹும். பாக்கலையா நீங்களும்? இல்ல ஆ. அவர் வரும்போது ஸ்டேஜ்ல பார்த்தேன். ஆனா கிட்டலாம் போய் பார்க்கல. சரி, ஓகே, ஓகே. இப்போ ஃபைனல் மொமெண்ட் பத்தி பேசிடலாம். ஃபைனல் ஸ்டேஜுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து கெஸ்ட்டா வந்திருந்தாரு. ஸோ நெறைய விஷயங்கள், நெறைய பாயிண்ட்ஸ் வந்து குடுத்திருந்தாரு. பூஸ்ட்டா குடுத்திருந்தாரு நெறைய பேருக்கு. ஸோ என்னென்ன விஷயங்கள் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொன்னாரு அபினேஷ்? நீங்க பாடுனதுக்கு அப்புறம். பர்சனலா பிரைஸ் குடுத்ததுக்கப்புறம் வந்து, வாழ்க்கையில நல்லா மேலும் மேலும் வளரணும், பாட்ட விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னும் நல்லா பாடுங்க அப்படின்னு சொன்னாரு. அவனுக்கு சொன்ன மாதிரி தான் எங்க எல்லாத்தையும் சேர்ந்து தான் சொன்னாங்க. ம். அண்ட் ஃபீல் பண்ணாதீங்க, ப்ரைஸ் கிடைக்கலன்னு. எல்லாருமே சூப்பரா பாடிங்க, இன்னும் நிறைய எஃபெக்ட் போட்டுட்டே இருங்கன்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். இன்னும் பெரிய ஸ்டேஜ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. பை. Thank you. பாய். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.